ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு சமயம் அவர் முகாமிட்டிருந்த இடத்திலே மின்சாரம் பழுது பார்த்து கொண்டிருந்தார் மகாராஷ்டிர ஆசாமி ஒருவர். அன்னைக்கு ஏகாதசி தான். காத்தால வேலையை ஆரம்பித்தவர் உச்சி பொழுது நெருங்கியும் அப்படி இப்படி நகரவே இல்லை. எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்த பெரியவா, அந்த ஆசாமி பாவம் எதுவுமே சாப்பிடாம வேலை பார்த்து கொண்டிருக்கான். சாப்பிட்டு வந்து வேலை செய்ய சொல்லு அப்படி என்று பக்கத்தில் இருந்த சீடன்கிட்டே சொன்னார். அதை கேட்டு இருந்த அந்த ஆசாமி, சுவாமி, இன்னைக்கு ஏகாதசி, நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அதனால் நான் சாப்பிடவில்லையே என்று நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படி என்று கூறினான். அதை கேட்ட உடனேயே பதறி போய்விட்டார் பரமாச்சாரியா. ஒரு சாமானியன் நிர்ஜலமா உபவாசம் இருக்கான், சந்நியாசி நான் பால் குடித்து கொண்டிருக்கேனே, இது தப்பில்லையோ அப்படின்னு என்று சொல்லிக்கொண்டு அன்னியிலிருந்து ஏகாதசி அன்னைக்கு கொஞ்சம் பால் குடித்து கொண்டிருந்தாரே அதையும் நிறுத்திவிட்டு நிர்ஜல உபவாசத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டார் பெரியவா. அதுவும் எப்படி தெரியுமா? ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜல உபவாசம், மறுநாள் பாரணை பண்ணணும் இல்லையா? சாஸ்திரப்படி துவாதசி அன்னைக்கு ஸ்வரண நட்சத்திரம் அமைந்துவிட்டா அன்னைக்கு துளி ஜலம் கூட குடிக்கக்கூடாது. அதனால் அன்னைக்கும் உபவாசத்தை தொடர்வார். பகலில் சாப்பிடக்கூடாது, சாயந்திரம் சிவபூஜை ஆனப்புறம்தான் சாப்பிடலாம். அதே சமயம் பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமையிலே அமைஞ்சிட்டா சூரியன் அஸ்தமித்தப்புறம் சாப்பிடக்கூடாது. அதனால் அன்னைக்கும் உபவாசம்தான். 4வது நாள் மாசி சிவராத்திரி, அதனால் அன்னைக்கும் உபவாசம். ஆக தொடர்ந்து 4 நாள் ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்தாம விரதம் அனுஷ்டிப்பார் பரமாச்சாரியா. ஒரு சமயம் அவர் அப்படி விரதம் அனுஷ்டிக்கிறதை பார்த்துவிட்டு, இத்தனை கடுமையான விரதம் இருக்கேளே பெரியவா, இப்படி உடம்பை வர்த்திக்கிறது அவசியமா அப்படி என்று கேட்டார் ஒரு சீடர் ஒருவர். அதற்கு பரமாச்சாரியா என்ன சொன்னார் தெரியுமா? இத்தனை ஆச்சாரத்தை அனுஷ்டானத்தை கடைபிடித்தும் வேளா வேளைக்கு பசி எடுக்காத நிலை எனக்கு இன்னும் வரவில்லையே அப்படி என்று கூறினார். லோகத்துக்கெல்லாம் படியளக்கிற பரமேஸ்வரனே பசி தாங்க முடியாம அன்னபூரணிகிட்டே பிச்சை எடுத்ததா புராணம் சொல்கிறது. ஆனால் பரமாச்சாரியா அந்த அன்னபூரணி தானாகவே வந்து அன்னமிடுறேன் என்று சொன்னால் கூட வேண்டாம் என்று உபவாசம் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறச்சே அவரோட பெருமை என்னவென்று சொல்கிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய